தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் சந்தித்திருக்கிறார். அதேபோல காவல்துறை தலைமை இயக்குநர் டி.கே. ராஜேந்திரனும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அவரது இல்லம் அமைந்திருக்கும் கிரீன்வே சாலையில் அவரது இல்லத்தில் சந்தித்து தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்து விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குநர் டி.கே. ராஜேந்திரனை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வராரு. எதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது? என்ன விஷயம் பற்றி இதில் ஆலோசிக்கப்படுது? அதாவது முதலமைச்சராக தொடர்ந்து பன்னீர்செல்வம் இருந்து வருகிறார். அந்த அடிப்படையில் குறிப்பாக அரசு அதிகாரிகள் தொடர்ந்து சந்தித்து வண்ணம் இருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட மயிலாப்பூர் டிசியா இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் ஓபிஎஸ் இல்லத்திற்கு வந்திருந்து பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்துவிட்டு சென்றிருந்தார். அந்த அடிப்படையில் அரசுடைய தலைமை நிலையில் இருக்கக்கூடிய அரசு செயலாளரான கிரிஜா வைத்தியநாதன் சற்று முன் கிரீன்வே சாலையில் உள்ள ஓபிஎஸ் உடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் ஆலோசனை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமில்லாமல் தமிழக காவல்துறைக்கு இயக்குநராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய டி.கே. ராஜேந்திரன் நேரடியாக சந்தித்து பேசிவிட்டு சென்று அவர் ஓபிஎஸ் இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு சென்று விட்டார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அவர் காபந்து முதலமைச்சராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முக்கியமான விஷயங்களுக்கு அவருடைய ஆலோசனை என்பது தேவை இருக்கிறது. அரசு நிர்வாகத்திற்கு சில ஆலோசனைகள் தேவைப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் சில ஆலோசனைகளை பெறுவதற்காக வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சென்னை கலவரம் தொடர்பாக நீதிபதி மெரினா கடற்கரையில் ஆய்வு செய்து வருகிறார். முதல்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார். இது குறித்தெல்லாம் கூட பேசுவதாக சொல்லப்படுகிறது. நேற்றைக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் ஜெயலலிதா மறைவு குறித்து என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவருக்கு அரசாங்க ரீதியான முடிவெடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் தற்பொழுது முதலமைச்சரிடம் இருக்கிறது. நேற்றைக்கு விடப்பட்டிருக்கூடிய அந்த அறிவிப்புகள் குறித்து பேசியிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஏனென்றால் முதலமைச்சரே ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கும் பட்சத்தில் அதுக்கு அடுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பதாக கூட இது போன்ற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தலாம், யாரையெல்லாம் சந்திக்கலாம் என்பது குறித்தெல்லாம் கூட அடுத்த கட்டமாக இது போன்ற விசாரணை கமிஷன்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் தேவைப்படும், எப்படி அதை அணுகுவது, கோப்புகளை அரசு கோப்புகளை எவ்வாறு தயார் செய்வது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படலாம். அந்த அடிப்படையில் கூட இந்த சந்திப்பு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக பியூரோகிராசி என்று சொல்லக்கூடிய அரசு அதிகாரிகள் தொடர்ந்து முதலமைச்சர் வீட்டுக்கு வண்ணம் வருகிறார்கள். தற்போது கூட அடையாறு டிசி அதான் இந்த பகுதியில் அவருடைய தலைமையில் இங்கு பாதுகாப்பு போற்றப்படுகிறது. 2 துணை காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இந்த கிரீன்வே சாலை பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடையாறு மயிலாப்பூர் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் ஒட்டுமொத்தமும் இங்கு காவல் பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஓபிஎஸ் இல்லம் வரை மீடியாக்களும் பொதுமக்களும் அனுமதிக்கப்பட்டனர். இன்றைக்கு கிட்டத்தட்ட அவருடைய இல்லத்திற்கு 500 மீட்டருக்கு முன்பாகவே மீடியாக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி இந்த ஏற்பாடை காவல்துறை செய்திருக்கிறது. மற்றபடி பார்வையாளர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக இருந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாமோதரன் தற்பொழுது பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆதரவை தெரிவித்து வருகிறார். அதே போல மைத்ரேயன் அதிமுக ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய மைத்ரேயன் தற்போது உள்ள சென்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான அடுத்த கட்டமாக ஆலோசனைகளும் பெறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நேற்றைக்கு மனோஜ் பாண்டியன் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவுடைய கணக்குகளை முடக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அது போன்ற அரசியல் சட்ட ரீதியான திட்டங்களும் தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அவர் மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருந்தார். அவருடைய தந்தையும் வழக்கறிஞராக இருந்தது என்ற அடிப்படையில் சட்ட ரீதியாக அந்த பொருளாளர் பதவியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பது போன்ற ஆலோசனைகளும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்றால் நேற்றைக்கு மனோஜ் பாண்டியனுடைய செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக தற்காலிக பொதுச் செயலாளர் தான் சசிகலா, அவருக்கு யாரையும் நீக்கும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாக பொருளாளர் பதவியை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அரசியல் மற்றும் ஆட்சி நிர்வாகம் குறித்து இரண்டையும் பன்னீர்செல்வம் தனது வீட்டில் இருந்தவரையே கவனித்து வருகிறார்.